Hello my dear students, inga I am sharing some important topics. Okay, chemistry la irundhu இந்த டாபிக்ஸ்ல இருந்து every year questions வருது. So அது ஆர்கானிக் ஆனாலும் இன்ஆர்கானிக் ஆனாலும் பிசிக்கல் ஆனாலும் நீட்டுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸ் இல்லைன்னா ஒரு 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு பிக்கப் பண்ண டாபிக் தான். ஸோ இந்த டாபிக்ல இருந்து இந்த 15 இயர்ஸும் ரிப்பீட்டட்லி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து உங்களுக்கு ஒரு 100+ மார்க் செக்யூர் பண்ணலாம். இந்த டாபிக் நீங்க டெஃபினட்டா மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நமக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ், ஓகே, இந்த ஒரு டாபிக்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா வரும். ஸோ 30 கொஸ்டின்ஸ் மீன்ஸ் ஒரு 4 மார்க் வைக்கும்போது ஸோ என்ன ஒரு 120 மார்க் கேரண்டியா உங்களுக்கு இங்க இந்த டாபிக்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லா டாபிக்கும் இங்க இருக்கிற எல்லா டாபிக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது டெஃபினட்டா மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் இருக்கு. ஸோ ஆர்கானிக்ல மெயின் ரியாக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எந்த நேம்டு ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் வென் யூ கன்சிடர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்ன தியரி அண்ட் நியூமெரிக்கல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார்முலாஸ் நீங்க ப்ராப்பரா படிக்கணும். ஓகே, தியரி அண்ட் நியூமெரிக்கல்ஸ் தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நார்மலி ட்ரெண்ட்ஸ், ஓகே, எக்ஸப்ஷன்ஸ், ஓகே, தியரிஸ் பேஸ் பண்ணிட்டு தான் கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, ஒரு 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும் இது. ஓகே, ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேஸ் டெஃபினட்டா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி, கார்போகேட்டையான், கார்பானியான், கார்பன் ஃப்ரீ ராடிக்கலோட ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஒப்டிக்கல் ஐசோமெரிசம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். லாஸ்ட் இந்த 2026 ஃபர்ஸ்ட் நீட்லயும் இந்த சேம் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. when you consider ஹைட்ரோகார்பன்ஸ்ல மார்கோனிகோவ் ரூல், ஆன்டி மார்கோனிகோவ் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதோட எக்ஸப்ஷன்ஸும் எல்லாமே ப்ராப்பரா படிக்கணும். பிகாஸ் புரோமினேஷன், குளோரினேஷன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சப்ஸ்டிட்யூயன்ட் ஆன் பென்சீன் ரிங் அண்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் ப்ராப்பராக ரியாக்ஷன் எப்படி பென்சீன் ரிங்கில் நடக்கும்னு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், நைட்ரேஷன் அண்ட் ஹாலோஜனேஷன். ஸோ நைட்ரேஷன் அண்ட் ஹாலோஜனேஷன் அண்ட் அதோட ப்ரோசஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் மெக்கானிசம் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் இஸ் ஹாலோஆல்கீன்ஸ் அண்ட் ஹாலோஅரீன்ஸ். ஹாலோஆல்கீன்ஸ் அண்ட் ஹாலோஅரீன்ஸ்ல most important ஆன டாபிக் தான் SN1 and SN2 reaction. So it's very 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 important topic. Okay, அதில் ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. அந்த டாபிக் ப்ராப்பராக படிச்சிருக்கணும். அதோட நியூக்ளியோஃபைல் எல்லாமே ப்ராப்பராக தெரியணும். ஓகே, அட்டாக்கிங் எல்லாமே ப்ராப்பராக தெரியணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆர்கானிக்கோட கொஞ்சம் கூட next part. Okay, this is the first level, இது ஆர்கானிக்கோட செகண்ட் லெவல். ஸோ ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர். ஸோ ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ்ல இருந்து first one is dehydration of alcohol, Lucas test, Raymond-Taman reaction, Williamson's ether synthesis. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஆல்கஹால்ல இருந்து. அண்ட் ஆல்டிஹைட் கீட்டான் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஆல்டோல் கண்டென்சேஷன், Cannizzaro reaction, Clemenson's reduction, silver mirror test. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் இஸ் அமீன் அண்ட் பயோமாலிக்யூல். அமீன் அண்ட் பயோமாலிக்யூல்ல இருந்து பேசிக் ஸ்ட்ரென்த், அமீனோட பேசிக் ஸ்ட்ரென்த், டயசோனைசேஷன். ஓகே, ஸோ கைஸ் பேசிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது வச்சு டிஃப்ரெண்ட் மாலிக்யூல் கொடுத்து அவங்க அதோட ஆர்டர் ப்ராப்பராக லாஸ்ட் 2026ல இந்த சேம் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. டயசோனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் டிஎன்ஏ. ஓகே, பயோமாலிக்யூல்ஸ்ல இருந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் physical chemistry. So physical chemistry consider பண்ணும்போது physical chemistryல formula based numerical questions ரொம்ப importance கொடுக்கணும். So mainly mole concept. So mole concept தான் physical chemistryயோட பேஸ்னு சொல்லலாம், கோர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் empirical formula, molecular formula, calculations. Okay, ரொம்ப important தான். And next is concentration terms. And next is atomic structure. Okay, atomic structureல இருந்து 1 to 2 question தான் வரும். பட் ஆனாலும் ஈஸியாக படிக்கலாம். ஓகே, ஈஸி கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்ல இருந்து இந்த வாட்டியும் 2026 ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம்லேயும்
இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ் நோட்ஸ் குவாண்டம் நம்பர்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது படிச்சா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மார்க் செக்யூர், ஐ மீன் 2 கொஸ்டின், தட் மீன்ஸ் 8 மார்க்ஸ் லாக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் தெர்மோடைனாமிக்ஸ். ஸோ தெர்மோடைனாமிக்ஸ்ல isothermal work, gives free energy, enthalpy focus, so like solution formation எல்லாமே combustionல எல்லாமே வர்றது. ஸோ இது எல்லாமே என்ன தெர்மோடைனாமிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் இஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இல்ல ஈக்குலிபிரியம், கெமிக்கல் கைனடிக்ஸ், ரிடாக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்ல இருந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஸோ Le-Shatter principle, characteristics of equilibrium constant, especially guys Le-Shatter principle வச்சிட்டு different type of not it's theory based question வரதுக்கு chances இருக்கு. And when you consider equilibrium, especially ionic equilibrium ரொம்ப important தான். So pH calculation and solubility product and kineticsல இருந்து first order reaction. So இந்த வாட்டியும் வந்தது யூனிட் வச்சிட்டு ஆர்டர் சொல்றது. So Arrhenius equation and redoxல oxidation state from structures எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருக்கு, கிளாஸ்ல ப்ராப்பரா சொல்லியிருக்கு. அண்ட் அது இல்லைன்னா பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் டெஃபினட்டா. நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில கொல்ராச்சஸ் லோ, எலக்ட்ரோலிசிஸ், நர்ஸ்ட் இக்குவேஷன். நர்ஸ்ட் இக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சொல்யூஷன்ல காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஸோ இதில் கெமிக்கல் பாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ VSEPR தியரி, ஹைப்ரிடைசேஷன், பாண்ட் ஆர்டர் கைஸ் இதில் இருந்து ஓகே கெமிக்கல் பாண்டிங் அவ்வளோ இம்பார்ட்டன்டான சாப்டர் தான். ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டன்டான சாப்டர் தான் கெமிக்கல் பாண்டிங். ஸோ இந்த இந்த த்ரீ டாபிக்ஸும் இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து we can expect 3 to 4 question. ஓகே, 3 to 4 question சிம்பிளா கிடைக்கிற கொஸ்டின். ஓகே, சிம்பிளா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் இந்த கான்செப்ட் ப்ராப்பரா படிச்சா. நெக்ஸ்ட் இஸ் பீரியோடிக் டேபிள். பீரியோடிக் டேபிள்ல அயனைசேஷன் எனர்ஜி, அதோட ட்ரெண்ட்ஸ், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அதோட ட்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் தான். அதுல வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நேமி also D&F block elements, இதுல most of the time lanthanoid contractionல இருந்து, that means F blockல இருந்து தான் question வருது. ஓகே, repeated F blockல இருந்து தான் question வருது, lanthanoid contraction. ஓகே, so இதுதான் நார்மலி ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல்ல இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, so ஆர்கானிக்ல high priority chapters and this is low priority chapters. Okay, hydrocarbon, aldehyde, ketone, carboxylic acid, high priority. GOC நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சா மட்டும்தான் ஆர்கானிக் டெப்த்ல பாக்கி எல்லாமே படிக்க முடியும். அண்ட் amines and biomolecules ஆக்சுவலி சின்ன சாப்டர் தான், ப்ரையாரிட்டி கம்மி தான். பட் கைஸ் இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஓகே, படிச்சா ஈஸியா உங்களுக்கு ஒரு 3 மார்க் கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில thermodynamics, equilibrium important. Mole concept, atomic structure, redox and kinetics, priority next second priority level la irukra chapters. And inorganic la chemical bonding second priority chapter la irukradhu da periodic table, coordination, D and F block element, P block element. So இது இந்த டாபிக்ஸ் நீங்க இப்ப சொன்ன டாபிக்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம டெஃபினட்டா படிச்சே ஆகணும். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் இந்த டாபிக்ல இருந்து யூ கேன் கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் ஒரு 70% questions. ஓகே, ஸோ ஒரு இது ப்ராப்பரா டெப்த்ல இந்த டாபிக்ஸ் ப்ராப்பரா படிச்சா உங்களுக்கு ஒரு 70% என்ன மார்க்கும் லாக் பண்ணலாம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், so we have free Re-NEET crash course. So here you can see free Re-NEET crash course இருக்குடா. So yeah,
So join free Re-NEET crash course. So in the free Re-NEET crash course oda we have only few days, like ஒரு 5 days தான் நம்ம கையில இருக்கு. ஓகே, இந்த 5 days ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன நீட் கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 5 days நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்? மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபுல் லெங்க் மார்க் டெஸ்ட். ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் see, yeah, Re-NEET free crash course. So from here you will get physics, chemistry and biology classes கிடைக்கும், and you can access our library. So library-ல more than 100 reference books இருக்கு physics and chemistry and biology ஓடது. So உங்களுக்கு அந்த books-உம் யூஸ் பண்ணலாம், and here you will get 45 full length mock test. Okay, so அதுவும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். So I hope இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, பிகாஸ் மோர் தேன் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக கிடைக்கிறது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த டாபிக்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.